ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم بل رفعه الله إليه صدق الله العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவருக்கும் வந்து சேரணுமா. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கற்றுக்கொண்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடு வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்தி செய்கின்றேன். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவில் ஓதப்படுகின்ற வசனத்திலே அல்லாஹ் தஆலா முக்கியமான ஒரு கியாமத்தினுடைய அடையாளத்தை பற்றியும், கியாமத்து நாள் வந்தால் அந்த அடையாளம் சந்தேகிக்கும் என்பதை பற்றியும், கொள்கை சார்ந்த விஷயம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். பொதுவாக நம்பிக்கை கொள்கையை பொறுத்தவரை அது மாறிவிட்டால், பிழையாக ஆகிவிட்டால் அது ஈமானுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறது. எனவே கொள்கை சார்ந்த விஷயங்களிலே, குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களிலே நான் அதிகம் கவனப்படுத்த வேண்டும். அதில் பிழை வராமல் பதார்த்தம் சொல்ல வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது கியாமத்துடைய அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு சமூகம் சொல்கிறது. உயிரோடு கொலை செய்வதாக அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கட்டளூகு ஒமா கலம்பூகு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாரும் கொல்லவில்லை, அவர்களை யாரும் திருவின் அறையவும் இல்லை. உலகின் சுத்திகளும் மாறாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றத்தை போன்று ஒரு மனிதருக்கு வழங்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரஃபஅல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்துக்கு உயர்த்தி விட்டான், உயிரோடு உயர்த்தி விட்டான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு உயிரோடு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய தோற்றத்தை போன்று ஒரு தோற்றம் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டது. மக்கள் யூதர்கள் அந்த மனிதரை கொலை செய்தார்கள். கொலை செய்தவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்தார்கள். அப்படியே காலகாலமாக அந்த செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அதை பரப்பினார், இல்லை அப்படி இல்லைங்க. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்துடைய அடையாளம் தான். வைதஹு அலைஹுல் இஸ்ஸாமா, கியாமத் நாளுடைய அடையாளம். பலா தம்தரு நபிமா, நீங்க இது விஷயத்துல சந்தேகம் கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத்துடைய அடையாளம். இந்த அடையாளத்தை குறித்து நீங்கள் சந்தேகம் படக்கூடாது. அப்ப கியாமத் நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வருகிறார்கள்? அவங்க உயர்த்தப்படுகின்ற பொழுது வாலிபராக உயர்த்தப்பட்டார்கள். இந்த உலகத்திற்கு வருகை தருகின்ற பொழுது அவர் உயர்த்தப்படுகின்ற பொழுது திருமணம் ஆகாமல் உயர்த்தப்பட்டார்கள். இந்த உலகத்திற்கு திரும்ப வருகை தருகின்ற பொழுது அவர்கள் திருமணம் செய்வார்கள், குழந்தையும் பெற்றெடுப்பார்கள், மரணமும் ஆகுவார்கள். உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பு யாராக இருந்தாலும் மரணத்தை அடைஞ்சுதான் ஆவாங்க. அவங்க உயிரோடு உயர்த்தப்பட்டிருந்தாலும் கியாமத் நாளில் வராங்க, திருமணம் முடிக்கிறாங்க, குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க, வஃபாத்தும் ஆகுவாங்க. எங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பது உட்பட மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார். எந்திரு ஈசப்படும் மரியம் நீங்கள் ஆகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளிலே பூமிக்கு வருவார்கள். அவர் திருமணம் முடிப்பார்கள், அவர்களுக்கு என்று குழந்தை வரும். இந்த பூமியிலே அவர்கள் 45 ஆண்டுகள் வாழ்வார்கள்.
45 வருஷம் வாழ்வாங்க. சும்மா எமூட்டு, அதற்கு பிறகுதான் அவர் மரணிப்பார்கள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து மாணவி சொல்றாங்க, அப்ப இருந்துமாக மனையத்தை கபடி, அவர் மௌத்தா போவாங்க. எங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றால் எனது கபூர்ல என் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப மாணவி ஸல்லல்லாஹு ரவுதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அருகாமையிலே ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. பக்கத்தில் வந்து அபூபக்கர் தான், அதுக்கு அடுத்து உமர் இருக்கிறார். அதே திருமண பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடத்துல யார் அடக்கம் செய்யப்படுவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வருவாங்க இல்லையா, வரும்போது அது எப்படி வருவோம்? இறுதி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு ஒரு நபி கிடையாது. இறுதி வேதம் குர்ஆன் ஷரீஃப் தான். அது குர்ஆன் ஹதீஸ் தெளிவுபடுத்தி விட்டது. அப்ப கடைசி காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூதராக இருந்தாலும் கூட இந்த உம்மத்துக்கு புதிய சரியத்தை கொண்டு வர மாட்டாங்க. புதிய சரியத்தை, புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தவர்கள் மாணவி தான். அவங்களுக்கு பிறகு ஒரு புதிய சரியத்தை கொண்டு வரதுக்கு வேலை இல்லை. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வராங்கல, கியாமத்துக்கு அடையாளமா வராங்கல. அப்படி வருகிற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குர்ஆன் அடிப்படையிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பாங்க. நிறைய குழப்பங்கள் நிறைய இருக்கும், நிறைய சிந்தனாக்கள் நிறைய இருக்கும். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணுவாங்களா, தக்கூமுஸ்ஸாஅ ஹத்தா யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களிடத்தில் வராமல் கியாமத் வராது. அவர் உலகத்திற்கு எப்படி வருவார்? ஹக்கமன் முக்லிதன், அவர் நீளமாக கீழ்ப்படுத்தக்கூடியவராக இந்த பூமிக்கு வருகை தருவார்கள். அவங்க வராமல் கியாமத் வராது ஸல்லல்லாஹு சொல்றாங்க. புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு என்ன பாட தலைப்பு போடுறாங்க அப்படின்னா, நுஸூலு ஈசா ஹாக்கிமுன் பி ஷரீஅத்தி நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் முஸ்லிம் இந்த ஹதீஸுக்கு பாட தலைப்பு போடுறாங்க. என்ன தலைப்பு போடுறாங்கன்னா, நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷரீஅத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கக்கூடியவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகை தருதல். இதை பாட தலைப்பு. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதமாக தீர்ப்பளிக்கக்கூடியவராக இந்த உலகத்திற்கு வருவார் என்று அந்த வாசகத்திற்கு என்ன பொருள் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஅத்துக்கு பிரகாரம் தீர்ப்பளிப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைஃப அன்தும் இதா நஸல ஃபீக்கும் இப்னு மரியம் ஃபஅம்மக்கும் மின்கும். நபி ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க சஹாபாக்களே, அதுமே தோழர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வருகை தந்து அவங்க உங்களுக்கு தலைமை தாங்கினால் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வருகை தந்து அவர்கள் உங்களுக்கு தலைமை தாங்கினால் எப்படி இருக்கும்? இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர்ல இப்னு அபீ திக்ர் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் சொல்றாரு. இந்த ஹதீஸோட வருது. அவர் தன் மாணவர்கிட்ட கேட்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தலைமை தாங்கினால் எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்களே, அது என்ன பொருள் தெரியுமா? அதே ஹதீஸ் அறிவிப்பாளர் தன் மாணவர்கிட்ட கேட்கிறார். அது மாணவர் வந்து வலீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப வலீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இல்ல எனக்கு சரியான பொருள் தெரியல, நீங்களே சொல்லுங்க. ஒரு உஸ்தாது சொல்றாங்க, இப்னு அபீ திக்ர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அம்மக்கும் பி கிதாபி ரப்பிக்கும் தபாரக்கல்லாஹு தஆலா வ சுன்னத்தி நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு தலைமை தாங்குவாங்கன்னு சொன்னாங்களே, எது அடிப்படையில் தலைமை தாங்குவாங்கன்னா, உங்கள் இறைவனுடைய வேதத்தை கொண்டு தலைமை தாங்குவார்கள். உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை கொண்டு, சுன்னத்தை கொண்டு, வாழ்வியலை கொண்டு தலைமை தாங்குவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற விளக்கத்தை அதே ஹதீஸோடு அறிவிப்பார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிறார். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை சொல்கிறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வருவாங்களா இல்லையா, உலகத்திற்கு வருகின்ற வேண்ட பொழுது இந்த உம்மத்தோடு சேர்ந்து தொழுவோம். உம்மத்தோடு சேர்ந்து அவங்க தொழுவோம். அதே போல மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை ஒருவர் தொழுகைக்கு நேர்ந்து இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வந்த உடனே எல்லா மக்களும் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து நீங்க தொழ வைங்க.
ஈசா சொல்லுவாங்க, நான் சொல்ல நீங்களே குறைக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்த நிரப்பெரும் தங்கை யார் இமாமத்து செய்கிறார்களோ அவர்களே கொடுக்கணும். அதெல்லாம் இந்த உம்மத்துக்கு கொடுத்த தங்கை அது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மரியாதை அது. எனவே நான் சொல்ல வைக்கிறதுக்கு தான் நீங்க கேட்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சில கட்டத்தில் சொல்ல வச்சிருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக இமாம்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்த போது அவங்க மார்க்கத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்றாங்க. மார்க்கத்தின் அடிப்படையில் அவங்க தீர்ப்பளிப்பாங்க, குர்ஆன் அடிப்படையில் தீர்ப்பளிப்பாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லப்படுது. ஹதீஸ் எப்படி குர்ஆனை தீர்ப்பு சொல்லுவாங்க? நல்லா கவனிக்கணும். குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னது யாரு? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அகீமு ஸலாத்த, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். எப்படி சொல்றது? தொழிலை பற்றி புரிஞ்சு நம்ம சொல்லுங்க, தக்லீஃப் பற்றி சலா கொடுக்குறாங்க. இதே அமைப்பு அப்படியே குர்ஆன்ல இருக்குதா? கிடையாது. தொழுங்க நல்லா சொல்றான். அந்த தொழுகையை பற்றி விளக்க யார் சொல்லுவாங்க? பெருமான செலவாக சொல்லுவோம். வாசு ஜக்காத்தை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான், ஜக்காத்து எந்தெந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கிறது, எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும். அப்படி பொருள் எந்தெந்த பொருளை ஜக்காத்து, அந்த பொருள் எவ்வளவு இருந்தால் கொடுக்கணும், ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கணும், இந்த மூலம் விளக்கங்கள் அனைத்தும் குர்ஆன் விரிவாக சொல்லலை. ஆனால் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்கி தராங்க. நம்ம இடத்துல எவ்வளவு பணம் இருந்தால் கொடுக்க வேண்டும், எந்தெந்த பொருள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் போன்ற முழு விவரத்தை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருவார்கள். குர்ஆனை பழைய எடுத்து பார்க்கலாம். அப்போ பல்வேறு விஷயங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விளக்கம் தராங்க. சுபையன லின்னாஸி மா நுஸில இலைஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி அவர்களே, உமக்கு நாம் குர்ஆனை இறக்கினோம், இந்த குர்ஆனை நீங்கள் மக்களுக்கு விளக்கம் அளிக்கணும், அதுக்கான குர்ஆன் உங்களுக்கு தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை, வானத்தில் உயர்த்தப்பட்டாங்க. குர்ஆனுக்கு விளக்கம் தந்தது யாரு? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் பொன்மொழிகளாக, ஹதீஸ்களாக, சுன்னத்துகளாக இந்த ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹதீஸ் கிதாபுகளில் குர்ஆனுக்கு விளக்கம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வராங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி படிப்பாங்க? குர்ஆன் தான் படிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் எப்படி தெரிஞ்சிச்சு? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விளக்கம் அவர்களுக்கு எப்படி தெரிகிறது? பல்வேறு விளக்கங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி விளக்கினார்கள், எப்படி உம்மத்துக்கு தீர்ப்பளிக்கிறார்கள் என்கிற பல்வேறு விளக்கங்களை ஹதீஸ்களை அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயிரோடு உயர்த்தப்பட்டாங்களா இல்லையா? உயர்த்தப்பட்டாங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உயிரோடு வாழும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல முறை பார்த்துருக்கிறாங்க. திருமண ஹதீஸ்களில் பல்வேறு ஹதீஸ்களில் வருது. உதாரணத்துக்கு சொல்லுமையானால், மேராஜ் பயணத்துக்கு போகும்போது சலசம் பண்ணாங்களா இல்லையா? ஒவ்வொரு பார்த்தாங்க. பைத்துல் முகத்தத்தில் பார்க்குறாங்க. மேராஜ் விண்ணுலக பயணத்தில் வானத்துக்கு போகும்போது பார்க்குறாங்களா? இதே மாதிரி பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலும் பல இடங்களில் சலசம் பார்த்துருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதென்றால், அனசரியம் நம்ம வகை தெரிவிக்கிறாங்க. என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, ஒரு சமயம் நாங்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு ஆடை தெரிந்தது. ஆடை மட்டும்தான் தெரிந்தது, ஒரு கை தெரிந்தது. அப்போ நாங்கள் சல்லல்லாஹு கேட்டோம், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் பக்கத்தில் ஒரு கை மட்டும் தெரிஞ்சிச்சு, உடம்பு தெரியல, கை மட்டும் நாங்கள் பார்த்தோம், அது என்ன கை கேட்கணும். அப்போ ரசூலுல்லாஹி திரும்ப கேட்டாங்க, கல் ரஅய்துமூஹு, அருமை தோழர்களே, நீங்கள் அந்த கையை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா. அப்போ மாணவி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ராக் ஈஸா இப்னு மரியம் ஸல்லல்லாஹு அலைஹி, அவர்கள் யாரும் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்களுக்கு சலாம் சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறாங்க மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அனஸ் இப்னு மாலிக்ல சொல்லுவாங்க, குன்து அத்துபுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்தாங்க. ஒரு சமயம் நான் காபாவை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தேன். தவம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தவாஃப் செஞ்சேன். அப்படி தவாஃப் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் முசாஃபா செய்கிற மாதிரி பார்த்தேன். காபால தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும்போது யாரையும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாஃபா செய்வதை கொண்டு பார்த்தேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்குறேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ரஹைனாக்க சாஃபஹக்க ஷையன் குலா நராஹு, நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடை பார்த்தோம், யாரையும் முசாஃபா செஞ்சீங்க, ஆனால் யாரை செஞ்சீங்க கடலை பார்க்க முடியாது, யாரை செஞ்சீங்க? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ராக்க அபி ஈஸா இப்னு மரியம், வந்தவர்கள் யாரும் இல்லை, என் சகோதரர் ஈஸா தான். என் சகோதரர் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், தவாஃப் செய்யவும் என்னை சந்தித்தார்கள், எனக்கு முசாஃபா செய்தார்கள், நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல புரிந்து கொள்ளுங்கள், பல நபிமார்களை தான் பார்த்த காலகட்டத்தில் பார்த்துக்கிறார், இறந்து போன நபிமார்களை பார்த்துக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் பார்க்குறா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிறான். புகாரியில் முஸ்லிம்களை இடம்பெற்ற ஹதீஸை நான் சொல்றேன். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனாலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யார் பார்க்குறா? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகியிருந்தாலும் மேராஜ் பயணத்தில் பைத்துல் முகத்தஸில் தல்லாஹ் போயிருக்கும் போது அங்கே யாரை பார்க்குறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. தொழுகை நடத்துகிறாங்க. நபிமார்கள் பின்னாடி நிற்கிறாங்க. தொழுகை நடத்துறது யாரு? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இறந்து போன பல நபிமார்களை அல்லாஹ் ஒன்று கொண்டான். அந்த நபிமார்களை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கண்ணால் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இமாமத்து செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லியிருக்கிறார்கள். இறந்து போன நபிமார்களையே அல்லாஹ் பார்க்க வச்சான் அப்படின்னு சொன்னா இறந்து போகாமல் இருக்கிறாங்க ஈஸா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்கள அல்லாஹ் சந்திக்க போன வைக்க மாட்டாங்க. பல முறை அல்லாஹ் தஆலா ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வைத்திருக்கிறான். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலா ஈஸா இப்னு மரியம் லைஸ பைனி வ பைனஹு நபிய்யுன். அருமை மக்களே, ஈஸா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் எனக்கும் இடையில் வேறு எந்த நபியும் வரமாட்டார்கள். எனக்கும் அவங்களுக்கும் மத்தியில எந்த நபியும் வரமாட்டார்கள். ஒலா ரசூல் எந்த தூதரும் கிடையாது. ஆனா இன்னஹு கலீஃபத்தி ஃபி உம்மத்தி பாதி, என் மரணத்திற்கு பிறகு என் உம்மத்திலே எனக்கு அவர் கலீஃபாவாக பிரதிநிதியாக வருவாங்க ஈஸா அலைஹிஸ்ஸலாம். என் உம்மத்துக்கு பிறகு என் உம்மத்தில் என் வஃபாத்துக்கு பிறகு என் உம்மத்தில் அவங்க கலீஃபாவாக என்னுடைய பிரதிநிதியாக ஈஸா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி ஒரு சட்டம் சொல்லிடுறேன். அதாவது சஹாபி என்றால் யார்? நம்ம சஹாபி நபித்தோழர் சொல்றோமா இல்லையா? நபித்தோழர் என்பதற்கு வரைவிலக்கணம் இல்லை. நபித்தோழர் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சிருக்காங்க, அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறார், ஈமான் கொண்ட நிலையில் நபியை சந்திக்க, அதே ஈமான் நிலையில் இஸ்லாத்திலே மரணிக்கணும். இப்படி யார் இருக்கிறாங்க அவங்க சஹாபி. ஒருவர் நபியை சந்திக்கிறாரு, நபியை ஈமான் கொள்ள, அவர் சஹாபியா? சஹாபி இல்லை. ஒருவர் நபியை சந்திக்கிறாரு, நபியை சந்திக்கும் போது அவர் ஈமான் கொண்டுட்டாரு, ஆனா மதம் மாறி போயிட்டாரு, இவர் சஹாபியா? சஹாபி இல்லை. ஒரு நபி காலத்தில் வாழ்ந்தாரு, நபியை ஈமான் கொண்டேன்னு சொல்றாரு, நபியே உங்க ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு, உள்ளத்துல நபியை ஈமான் கொள்வது, இவர் சஹாபியா? சஹாபியில் முனாஃபிக் நயவன் செய்யறது சொல்லுதா இல்லையா? நயவன் செய்யறது சொல்லுது. நபியை பார்க்கிறாரு, ஈமான் கொண்டேன்னு சொல்றாரு, சொல்லுதல போய் அவர் முனாஃபிக் நயவன் செய்யறது. ஒரு நபியை பார்க்கிறாரு, நபி ஈமான் கொள்றாரு, அதுல உண்மையா இருக்கிறாரு, அதுல மண்டைக்கு போயிட்டாரு, ஒரு சஹாபி. சரி, ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு பார்க்கிறார், பார்த்திருக்கிறார், உயிரோடு பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறாங்க. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுமே இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தில் வசனத்தை அப்படி சொல்றான், எல்லா நபிமார்களிடத்திலும் நம்ம ஒப்பந்தம் எடுத்தோம். எல்லா நபிமார்கள்டையும் என்ன ஒப்பந்தம் எடுத்தாங்க? அல்லாஹ் உங்களிடத்துல இறுதி தூதர் வந்தால்
நீங்கள் அவரை ஈமான் கொண்டு அவங்க தலைமைக்கு கீழே நீங்க போயிடணும். அவங்க வந்துட்டா நீங்க நம்பி கிடையாது, அவருடைய தலைமைக்கு கீழே தான் நீங்க இருக்கணும் என்கிற கருத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான். அவ எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான். என்ன ஒப்பந்தம்? இறை தூதர் முகமது தலைவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, அவங்க இப்ப வந்துட்டா நீங்க அவங்க தலைமைக்கு கீழே தான் நீங்க தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தக்கூடாது, அவங்க கீழே போயிடணும். சொல்றாங்க இல்லையா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள், உயிரோடு சந்திக்கிறார்கள், ஈமான் கொள்றாங்க. எல்லா நபிமார்களும் ஈமான்ல தான் ஒப்பாட்டா இருக்கிறாங்க, அப்பாட்டா ஆவாங்க, அது சந்தேகம் இல்லையே. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சஹாபியா இல்லையா? ஒரு கேள்வி வருது. நபி சந்திச்சிட்டாங்க, ஈமான் கொண்டுட்டாங்க, உயிரோட சந்திச்சிருக்கிறாங்க, ஈமான் கொண்டிருக்கிறாங்க, சஹாபியா இல்லையா? பெரும் அறிஞர்கள் மேதைகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தனது நூலில் பதிவு செய்யும் போது, உதாரணமாக இமாம் தஹவி மிகப்பெரிய ஹதீஸ்களை அறிஞர், அதாவது ஹதீஸ் அறிவிப்பாளரை பற்றி நிறைவுரை சொல்வதற்கு தகுதியான மாபெரும் மேதை இமாம் தஹவி. அவர் ஒரு நூல் எழுதுகிறார், தஜ்ரீது ஸஹாபா அப்படி ஒரு நூல். அந்த நூலில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி எழுதுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ஈசா இப்னு மரியம் நபியுன் வ ஸஹாபியுன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் இருக்கிறார்கள், அவர்கள் சஹாபியாகவும் இருக்கிறார்கள். ரெண்டிலே குறிப்பிடுறாங்க, நபியாகவும் இருக்கிறாங்க, சஹாபியாகவும் இருக்கிறார்கள். ஏன்? وَإِنَّهُ رَأَى النَّبِيَّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم وسلم عليه. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கும் போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள், அவர்களை பார்த்தார்கள், அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். இமாம் ஸஹபி குறிப்பிட்டு சொல்றாங்க, பொதுவா ஆகிய சஹாபத்தி மௌத்தர், கடைசியா மௌத்தா போன சஹாபி அப்படின்னு சொன்னா ஈசா ஆயிட்டாங்க. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், எல்லாம் சஹாபி மௌத்தா விட நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஈசா சஹாபி தான், நபியாவும் இருக்கிறாங்க, சஹாபியாவும் இருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, கடைசியாக மௌத்தா போகக்கூடிய சஹாபி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற கருத்தை மாபெரும் வல்லுநர், ஹதீஸ்களை வல்லுநர் இமாம் ஸஹபி அவர்கள் தஜ்ரீது ஸஹாபா என்கிற நூலில் பதிவு செய்கிறார். அதே போல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கியாமத் நாள் அவங்க வருவாங்க. அப்படி வருகின்ற பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்தில் போய் நிற்பாங்க. நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்புக்கு பதில் அளிப்பார்கள். நல்ல கவனிங்க, எல்லா நபிமார்களும் உலகில் வாழ்ந்து மரணித்த எல்லா நபிமார்களும் கபூர்ல ஹயாத்தா இருக்கிறாங்க என்பது நமது நம்பிக்கை. கபூர்ல ஹயாத்தா இருக்கிறாங்க. அல் அம்பியாவு அஹ்யாவுன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் அம்பியாவு அஹ்யாவுன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். எல்லா நபிமார்களுமே அவர்களுடைய கபூர்களிலே உயிரோடு இருக்கிறார்கள், வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அலி அலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஆயிரத்துக்குமான ஹதீஸ். அப்ப நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட கபூர்களிலே உயிரோடு இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருவாங்க இல்லையா? வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லயன்சிலன்ன ஈசா இப்னு மரியம் ثم الذي قام على قبري وقال يا محمد لأجيبنه. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத் நாளில் உலகத்திற்கு வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் என் கபருக்கு அருகாமையில் வந்து நின்று, யா முஹம்மது, புகழுக்குரியவரே என்று கபருக்கு பக்கத்தில் வச்சு என்னை அவர் அழைக்கின்ற பொழுது லஉஜீபன்னஹு, அவருடைய அழைப்புக்கு நான் பதிலளித்தேன் என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு ஹதீஸிலையும் கியாமத்துடைய அடையாளத்தை மட்டும் சொல்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் நபிமார்களை நாம் எப்படி நம்ப வேண்டும் என்ற நம்பிக்கையை பற்றியும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத்தில் வருவாங்கல்ல, வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட குறிப்பிட்ட காலங்கள் வாழ்றாங்களே, அப்படி வாழ்கின்ற பொழுது அவங்க ஹஜ்ஜி நிறைவேற்றுவார்கள், உம்ரா நிறைவேற்றுவார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ல யஹ்பித்தன்ன இப்னு மரியம், இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருகை தருவார்கள். போல எதிர்ப்புள்ள பச்சன் ஹாஜன் அவர் முகத்தமிழன். அப்படி உலகத்திற்கு வருகை தருகின்ற பொழுது அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள், உம்ராவை நிறைவேற்றுவார்கள். உம்ராவை நிறைவேற்றிவிட்டு அவருக்கு பின்பு மதீனாவுக்கு வந்து
எனக்கு ரவுதாவுக்கு கபருக்கு அருகாமையில் வந்து ஒரு எழுத்து என்ன கபரி ஹத்தா யுசல்லிம அலைய எனக்கு வந்து சலாம் சொல்லுவார்கள், கபூர் வந்து சலாம் சொல்லுவாங்க. அப்படி சலாம் சொல்கின்ற பொழுது ஒரு அருத்தன்ன அலைகி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் பதில் சலாம் சொல்லுவேன் என்று ஆனபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஹஜ்ஜ நிறைவேற்றாங்க, உம்ரா நிறைவேற்றாங்க, இரண்டையும் நிறைவேற்றி முடித்து விட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, ஒரு கபருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறார்கள், மாநபி ஸல்லல்லாஹு பதில் சலாம் சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு தியாகத்துடைய அடையாளம். அந்த அடையாளத்தை எவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய பற்றி சில விமர்சனங்களும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, இந்த உம்மத்துக்கு வருகை தரான் கியாமத் நாள்ல. அவர் இமாமத்து செய்ய மாட்டேங்கிறார், அவர்கள் இமாமத்தை செய்யணும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இந்த உம்மத்துக்கு இமாமத்து செய்ய யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நபியினுடைய கலீஃபாவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத்தில் அடையாளமாக வருகின்ற பொழுது அப்போ மக்கள் வந்து நிற்கிறாங்க. வந்து எல்லா மக்களும் சொல்லுவாங்க. எல்லா மக்களும் சொல்லும்போது அவங்க எல்லாம் இந்த பணத்துக்கும் பணமின் உமராகும் சத்திய மக்கள் ஹாதியில் உம்மா, நான் சொல்ல வைக்க மாட்டேன், அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு சங்க வச்சிருக்கிறான், அதை நீங்க தான் நிறைவேற்றணும், நீங்க தான் தலைமை தாங்கணும் என்று ஈசாவுக்கு சொல்லுவாங்களே. தொழிலுக்கு பின்னாடி நிற்பாங்களே, மகமுமாக்கு நிற்பாங்களே. ஒரு நபியாக இருக்கிறாரு, நபிக்கு அந்த சேர்த்து தானே செய்யுது, அது சொல்ல வச்சுக்கலாம் தானே. பொதுவான விளைவி கொள்ளுங்க. அந்த ஹதீஸிலே விலை இருக்குது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இமாமத்தை செய்வாங்க. ஆனால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஹயாத்தா இருக்கும்போது அவங்களுக்கு பகரமாக ஒரு 2 சஹாபிகள் சொல்ல வச்சிருக்கிறாங்க. 2 சஹாபாக்கள். அதில் பிரபலியமான சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, பிரபலியமான சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் நபிக்கு பரம சொல்ல வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும்போது, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் போதும் அபூபக்கர் சொல்ல வச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது, கடைசி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த நேரத்திலும் அவர்களுக்கு பகரமா யார் சொல்ல வைக்கிறாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் குபா, அந்த மதீனாவுக்கு அருகாமையில் ஒரு ஊர் குபா, அந்த குபாவில் வந்து மக்களுக்கு இடையே சண்டை. அந்த சண்டையை தீர்த்து வைப்பதற்காக, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு கிளம்பி விட்டாங்க. அப்போ தொழுகையுடைய வஸ்து வருது. தொழுகையுடைய வஸ்து வருகின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. இப்போ நேரம் ஆயிட்டு இருக்கு. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நபி வரல, லேட் ஆகுது, நீங்க தொலை வைக்கலான்னு. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சரியா தொலை வைக்க இமாமத்தை செய்யறாங்க. அப்படி இமாமத்தை செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையில் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு வந்துட்டாங்க, குபாரிலும் வந்துட்டாங்க, பள்ளியாசலுக்கு வராங்க. இப்போ உள்ள வந்த உடனே எல்லா சகாபாக்களுமே தொழுகைக்கு இருக்கும் போதே நிறைய வரது செல்லப்பட தானே செய்யும், பதறாங்க எல்லா சகாபாக்களும். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? எல்லா சகாபாக்களும் அந்த கொஞ்சம் கேப் கொடுக்குறாங்க. அப்படியே நடந்து முதல் தப்புக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கள் வழி விடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து முதல் தப்புக்கு வந்துட்டாங்க. இது யாருக்கும் தெரியல, அபூபக்கருக்கு தெரியல. அவங்க முன்னாடி இமாமத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சகாபாக்களுக்கு என்ன தெரிவிக்கிறது? அவங்க எல்லா சகாபாக்களும் என்ன பண்றாங்க? கையை கட்டுப்பாங்க. எதுக்கு? அபூபக்கர் பேசி பார்க்கணும். நபி வந்துட்டாங்க, ஸல்லல்லாஹு வந்துட்டாங்க, அது பின்னாடி வரணும், நபி தான் இமாமத்தை செய்ய போகணும் அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் கையை தட்டுறாங்க. அப்படி தட்டும் போது அபூபக்கர் திரும்பியே பார்க்கல. அவர் மட்டும் இருக்கிறார். சகாபாக்கள் பார்த்தாங்க, பதட்டத்தில் என்ன செய்யணும் தெரியல, பேசக்கூடாது, அதே சமயத்தில் உணர்த்தம் செய்யணுமே, வேகமாக கையை தட்டுறாங்க. வேகமாக கையை தட்டும் போது என்ன சட்டம் தெரியலையே எனக்கு உணர்வு. அந்த உணர்ச்சியில அபூபக்கர் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஒன்று சீராக பார்க்குறாங்க. பார்த்தா நபிதாசன் கல்ல போடுறாங்க. நபிதாசன் கல்ல போடுறாங்க. இப்போ அபூபக்கரில் பதவிட்டான். நபியை பின்னாடி போய் நான் முன்னாடி நிற்கிறேன். பயந்து போய்
அவங்க எல்லாம் அப்படியே பின்னாடி வர போறாங்க. பின்னாடி வர போற நேரத்துல பெருமான செலவாக செல்லும் அவங்க கையை வச்சு சுத்தி காட்டுறாங்க, அங்கேயே நில்லுங்க, நீங்களே இமாமத்து செய்யுங்க, நீங்களே நில்லுங்கன்னு கையால் சுத்தி காட்டுறாங்க. நான் அவளை பேசக்கூடாது இந்த குதிரையில கையால் சுத்தி காட்டுறாங்க, நீ நில்லுங்க. அபூபக்கர் நிக்கல. அவருக்கு வந்து செலவாக தன்னை இமாமத்து செய்யறது சந்தோஷம் அவருக்கு. அந்த சஹாபி அல்ஹம்துலில்லாஹ்ங்கறார், அல்லாஹ் புகழ்கிறார். ஆனா அதே வந்து முன்னாடி நிற்க முடியல, அப்படி பின்னாடியாக நடந்து வராங்க. திருப்பக்கூடாது, கிபிலா முன்னோக்கி நிற்கிறவன் அப்படி பின் செய்தாலே வராங்க. வந்தவங்க செலாதம் பார்த்தாங்க, பின்னாடி வராங்க, நம்ம முன்னாடி போயிடுவோம் அப்படின்னு மாணவி செலவாக அப்படி முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நபி செலாத்துக்கு முன்னாடி போக அந்த சஹாபி பின்னாடி வராங்க. அவருக்கு எல்லாம் இப்போ யார் கல்வியை பண்ணுறாங்க? நபி செலா அங்கே மீறி கூட தொழிலை கல்வி பண்ணுறாங்க. தொழுவ முடியுது. தொழு முடிஞ்சவங்க செலாதம் கேட்குறாங்க. அவருக்கு எல்லாம் பார்த்து நான் தான் உங்களை தொழு சொன்னேன், நீங்க ஏன் தொலை வைக்கிறேன்? அப்போ அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நான் அபூ குஹாஃபா என்ற ஒரு மனிதனின் மகன். உங்களுக்கு முன்னாடி நின்று இமாமத்து செய்யறதுக்கு இந்த அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு தகுதி இல்லை. எவ்வளவு பண்ணி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு நண்பருங்க, கூட வளர்ந்தவங்க, எந்த அளவுக்கு மரியாதை மதிப்பு பாருங்க. அபூ குஹாஃபாவுடைய மகனாகிய அபூபக்கருக்கு உங்களுக்கு முன்னாடி நின்று தொழுகை தலைமை தாங்கி நடத்துவதற்கான தகுதி இல்லை. செலவு மாட்டாங்க, எதுவும் பேசல. சஹாபாவுக்கு சட்டம் சொன்னாங்க, அருமை தோழர்களே, இமாமுக்கு நீங்க தொழுதுக்கும் ஏதாவது உணர்த்தணும் அப்படின்னு சொன்னா கை தட்டாதீங்கன்னாங்க. கை தட்டுறது பெண்கள் வேலை, பெண்கள் தொடர்பான இல்லை, பெண்கள் தொழில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க கை தட்டணும். அவங்க என்ன செய்யணும், நாவலை சுபஹானல்லாஹ் சொல்லக்கூடாது, ஆண்கள் சுபஹானல்லாஹ் சொல்லணும். சில சட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஹதீஸில் நிறைய சட்டங்கள் புகார்கள் எடுக்கிறாங்க, வேற விஷயம். இந்த ஹதீஸை இன்னொன்று கவனிக்கணும், என்னன்னா ஒரே தொழுகைக்கு 2 இமாம். இந்த தொழுகை தான் ஒரே தொழுகையில் 2 இமாம். ஏன்னா அபூபக்கர் தொழுகையில குறிப்பிட்ட ரக்காத்து அவர் இமாம் செஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகு பெருமான ஜனாசா வந்திருக்கிறாங்க. மீதம் உள்ள ரக்காத்துக்கு யார் இமாம் செஞ்சிருக்கிறார்? நபி ஸல்லல்லாஹு இமாம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரே தொழுகைக்கு 2 இமாம் என்கிற ஒரு தொழுகை அந்த தொழுகை தான் ஒன்று. ரெண்டாவது, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி நிற்கும் போது குறிப்பிட்ட ரக்காத்து யார் இமாமத்து செஞ்சிருக்கிறார்? அபூபக்கர் இமாமத்து செஞ்சிருக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். மூணாவது, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நேரத்தில் நோயில் இருக்கின்ற பொழுது யாரை இமாமத்து செய்ய சொல்லியிருக்கிறாங்க? அபூபக்கர் அவர்கள். நான் சொன்ன அனைத்து ஹதீஸையும் புகாரி முஸ்லிம் வரலாறு சொல்றேன். அதே ஒரு பயணத்தில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் இருக்கும்போது அப்படி தொழுக அபிஷேகத்தை ஓடியே போயிட்டாங்க. இக்காமத்து சொல்ல போறாங்க சஹாபாக்கள், நபி வரல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. மக்கள் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் குறைக்க சொல்லிட்டாங்க. அவர் தலைமை தாங்குறாரு, இந்த சஹாபி. அவர் தலைமை தாங்கும் போது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல நிற்கிறாங்க. அவர் தொலை வைக்கிறாரு, அவருக்கு பின்னாடி மாநிலராஜன் நிற்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட சில சஹாபாக்களுக்கு பின்னாடி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நிர்பந்த சூழ்நிலைகளிலே நின்று தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். தொழுதிருக்க என்பதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் புகாரிலே முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிறது என்கிற வருகிற பொழுது அதே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஒரு சிறப்பு தராங்க. யார் அமீராக இருக்கிறார்களோ, யார் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தொழுகைக்கு இமாமத் செய்யணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத்துடைய அடையாளமாக வருகின்ற பொழுது அப்ப யார் ஆட்சியாளராக இருக்கிறார்களோ அவர் தொழுகை நடத்தணும் என்பது இந்த உம்மத்தை சலாக போல சட்டம் தானே. அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று ஒரு வகையில் இருந்தாலும், நபித்தோழர் என்று இன்னொரு வகையில் இருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு ஒரு மரியாதை உண்டு, ஒரு கண்ணியம் உண்டு என்பதை புரிய வைப்பதற்காக சொல்றாங்க. நான் சொல்ல வைக்கல, இன்ன பஅதக்கும் அலா பஅதின் உமராஹு தக்ரீமத்தல்லாஹி ஹாதிஹில் உம்மா. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு கண்ணியத்தை கொடுத்த காரணத்தினால் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு ஆட்சியாளராக தலைவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் துறையை நடத்தும் போது நான் இன்னும் சொல்லணும் அவசியம் இல்லை. இதை யார் வழக்கம் தருகிறார்கள்? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. முஸ்லிம் சரி கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன வேணாலும் நடக்கும் கியாமத் நாளில். எப்படியெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொள்வார்கள், இந்த உம்மத்தில் குழப்பத்தை எதை கொண்டு தீர்ப்பளிப்பார்கள், அது எந்த அடிப்படையில் தீர்ப்பளிப்பார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு சந்தித்திருக்கின்ற பொழுது கல்லாந்தாமட்டிலிருந்து பல்வேறு விளக்கங்களை அவர் பெற்றிருப்பார்கள். பல்வேறு விளக்கங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக குர்ஆனுக்கான விளக்கத்தை
ஸல்லல்லாஹு ஹதீஸுகளை பொன்மொழிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் கபருக்கு போறாங்க, நபியை அழைக்கிறாங்க, மாநில பதில் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஹதீஸுக்கும் ஒரு பொருள் கருத்து எடுக்கலாம். குர்ஆனுக்கான விளக்க உரைகள் அனைத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சந்தித்து அதற்கான விளக்கத்தை அவர்கள் நேரடியாக பெற்று எப்படி இந்த உம்மத்திற்கு தீர்ப்பளிக்க வேண்டும், எப்படி குடும்பத்திற்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற அத்தனை விளக்கத்தையுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து பெறுவார்கள் என்ற அடிப்படையிலும், பாடும்போது சந்தித்தார்கள் அப்பொழுது பெற்றிருக்கலாம் என்ற அடிப்படையிலையும், கியாமத் நாளில் குர்ஆன் அடிப்படையில் சுன்னாவின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பார்கள் என்கிற அளவுக்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்கள். எனவே கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இது. இதில் குழப்பம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஈமானுக்கு பாதிப்பாக போயிடும். பரவீனத்தெல்லாம் இருக்குது, அதாவது சட்டங்கள் தான் அமல் சார்ந்த விஷயங்கள். இப்போ தொழுகை இருக்குது, தொழுகையில் நம்ம தப்பு செய்ய தொழுகை இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். ஈமானுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு ஆள் குர்ஆன் ஓதினாரு, அது தப்பாக ஓதிட்டாரு, நன்மை இழந்துருவார், அவ்வளோதான். ஈமானுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கொள்கை சார்ந்த ஈமான் சார்ந்த விஷயத்தில் அதில் பிழை வருகிறது, தவறு வருது அப்படின்னு சொன்னால் அது ஈமானுக்கே மோசமாக போயிடும். எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எதை நம்ப வேண்டும் என்று சொல்கிறானோ அதற்கு விளக்கமாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விளக்கங்களை உம்மத்தில் இருந்தார்களோ அதை நாம் சரியாக புரிய வேண்டும், அதில் சரியான புரிதல் இருக்க வேண்டும், நம் நம்பிக்கை நம் கொள்கை சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய விளக்கத்தை முழுமையாக நமக்கு வழங்குவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நம்ப வேண்டும் என்றார்களோ அதை உண்மையான அடிப்படையில் உள்ளதின் அடிப்படை நம்பிக்கையை கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நல்வாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆகும் பகவான் நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.